அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று வலம்புரி பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் குறித்து அங்கே எதிர்க்கட்சிகள் குற்றம் குறை காணுவதை இங்கே ஆசிரியர் அலசுகின்றார். வாருங்கள் ஆசிரியர் தலையங்கத்திற்குள் செல்வோம். ஆசிரியர் தலையங்கம். பாட்டு எட்டும் புலவர்களும் குற்றம் காணும் புலவர்களும். பாட்டு எட்டும் புலவர்களும் குற்றம் காணும் புலவர்களும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்காவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பர். வாத பிரதிவாதங்களை அடுத்து வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும். இது நடைமுறை. வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் பயனுறுதி மிக்கவையாக இருக்க வேண்டும். தவிர நன்மை தரக்கூடிய விடயங்களையும் திருத்தியமைக்கப்பட வேண்டிய விடயங்களையும் சுட்டிக்காட்டி கருத்துக்களை முன்வைப்பதுதான் ஆரோக்கியமான செயற்பாடாக இருக்கும். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த வரவு செலவு திட்டத்தை குறை காணுகின்ற அளவில் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு இருப்பது மிகுந்த கவலையை தருகிறது. எமது நாடு பொருளாதாரத்தில் வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தவறுவோமாயின் அதன் விளைவு சாதாரண மக்களை கடுமையாக பாதிக்கும் என்பதுடன் நாட்டில் பஞ்சம் பசி தலை விரித்தாடும். எனவே எதிர்க்கட்சிகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் தமது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் அரசாங்கம் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தில் குற்றம் காண்பதையே தங்களின் முதற்தர நோக்கமாக கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த ஒருவர் அனுரகுமார திசாநாயக்காவின் வரவு செலவு திட்டம் ரணில் விக்ரமசிங்காவின் வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது என கருத்துரைத்துள்ளார். அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது கருத்துரையில் தேர்தல் பிரசாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி கூறிய விடயங்கள் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அது தவிர போதாக்குறைக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அனுராவின் வரவு செலவு திட்டத்தில் எதுவும் இல்லை என்பதாக கூறியுள்ளார். ஆக அரசாங்கம் முன்வைத்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள விடயங்களை ஆராயாமல் வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதுதான் எதிர்க்கட்சிகளின் கடமை என்பது போல அவர்களின் செயற்பாடு உள்ளது. இங்குதான் பாட்டு இயற்றி பெயர் பெறுகின்ற புலவர்களும் இருக்கிறார்கள். பாட்டில் குற்றம் கண்டு பெயர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் என்று திருவிளையாடல் படத்தில் நடிகர் நாகேஷ் கூறிய வாசகம் நினைவுக்கு வருகிறது. நன்றி. வலம்புரி.